ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் தாய்ப்பால் அதிகரிக்கிறதுக்கு என்னென்ன உணவுகள்லாம் நம்ம சாப்பிட்லாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். தாய்ப்பால் அதிகரிக்கணும் அப்படிங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பூண்டு அதிகமாக சேர்த்துக்கணும். பூண்டு குழம்புல நிறைய போட்டு நீங்கள் சாப்பிட்ணும். பூண்டு லேகியம் பண்ணி சாப்பிட்லாம். எந்த விதமாக உங்களுக்கு பூண்டு சாப்பிட பிடிக்குதோ அந்த மாதிரி நீங்கள் சாப்பிடுங்க. பூண்டு சாப்பிட்டா தாய்ப்பால் நிறையா சுரக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பசும்பால்லையும் தாய்ப்பால் சுரக்கிறதுக்கு நிறைய சத்துக்கள் இருக்குது. ஒரு நாளைக்கு நீங்கள் 1/2 லிட்ரு பாலாவது குடிக்கணும். நல்லா காய்ச்சி குடிங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா முட்டையிலையும் தாய்ப்பால் சுரக்கக்கூடிய சக்திகள் இருக்குது. அதனால் நீங்கள் முட்டையும் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு சுண்டவத்தல் குழம்பு குழந்த பிறந்த வீட்டுக்குள்ளே சுண்டவத்தல் குழம்பு ரொம்ப முக்கியமாக வச்சு சாப்பிட்ணும். ஏன்னா குடல் புண்ணு ஆறதுக்கு, வயிற்றுக்குள்ளே எந்த கிருமியும் தங்க விடாமல் வெளியில் கழிச்சிரும். அதனால் சுண்டவத்தல் நிறைய சேர்த்துக்கோங்க. தாய்ப்பாலும் அதிகரிக்கும். இந்த 4 உணவுகளையுமே நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டாலே உங்களுக்கு நல்ல தாய்ப்பால் ஊறும். தாய்ப்பால் 6 மாதத்துக்கு கண்டிப்பாக கொடுக்கணும் குழந்தைக்கு. அதுக்கு மேலேயும் கொடுக்கலாம். 1 வயசு 2 வயசு வரைக்கும் கொடுக்கலாம். சில பேர் சீக்கிரமாகவே தாய்ப்பாலை நிறுத்திடுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு 6 மாதம் வரைக்கும் கொடுங்க. ஏன்னா நம்ம இந்த ஸ்டேஜில் தான் குழந்தைக்கு பால் கொடுக்க முடியும். அதுக்கப்புறம் குழந்த வளர்ந்த பிறகு நம்ம லைஃப்பில் என்னைக்காச்சும் நம்மளுக்கு பால் கொடுக்க முடியுமா? முடியாது. அதனால் நம்ம அந்த குழந்த பிறந்து கொஞ்ச நாளைக்கு தான் நம்ம கொடுக்க முடியும். நம்ம தாய்ப்பால் கொடுக்குறதுனால நம்ம குழந்த நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். அது உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். நான்லாம் என் குழந்தைக்கு 1.5 வயசு வரைக்கும் தாய்ப்பால் கொடுத்துருக்கேன். நீங்களும் அதே போல் நல்லா தாய்ப்பால் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பதிவு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.